So far நம்ம ப்ரீவியஸ் செஷன்லங்க நம்ம லெவரேஜ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட ஒரு ஓவர்வியூ பார்த்திருந்தோம். நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்லயே சொல்லியிருந்தேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், இந்த இபிஐடி இபிஎஸ் எம்பிஎஸ் அனலைசிஸ், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரியல் லைஃப்ல. ஓகே, அதுவும் இல்லாம நான் என்ன சொல்லியிருந்தேங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டெசிஷன் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட் ஆர்ஓஇ ஆர் இபிஎஸ் ஆர் எம்பிஎஸ்ன்னு சொல்லியிருந்தோம். விச் மீன்ஸ் அதுவுமே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி பார்த்திருந்தோம். பட் இதை தாண்டி நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு, விச் இஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், இன் விச் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் எக்ஸ்பிரஸ்டு தேர் ஒப்பீனியன்ஸ் ஆன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அதுவும் இல்லாம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அங்க இங்க பாருங்க, அது வந்து தான் அவங்க சொன்ன எந்த ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸுமே இதான் பெஸ்ட்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா அது ஒரு சர்டன் அசம்ஷன்ஸை மேக் பண்ணி அதை நம்மளுக்கு டிசிஷன்ஸ் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அது எதுவுமே ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோவே. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த அசம்ஷன்ஸே அந்த மாதிரி இருக்கு. இதை வந்து சிலபஸ்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணல. ஸோ வி ஹாவ் டு டிஸ்கஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். பட் ஆனால் இது நாலேஜ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கு. ஓகே, அதுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு அப்ரோச் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு அப்ரோச்லயும் அவங்க ஒவ்வொரு அசம்ஷன்ஸை மேக் பண்ணி ஒவ்வொரு மாதிரி டிசிஷன் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கும் போது இது உங்களுக்கு நாலேஜபிளா இருக்கும். அதனாலதான் இன்னும் அந்த சிலபஸ் ஏன் சார் ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் சொன்ன இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஸ் பண்ண ஒப்பீனியன் ஏன் சார் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் ரியாலிட்டியில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ரியாலிட்டியில் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாத்துக்கோங்க. நீங்க என்ன பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்களோ அந்தந்த ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ்க்கும் ஒவ்வொரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்னோம். அதையுமே நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி டிசைட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த லைக் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்றது நம்ம வேலைங்க. ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? பெஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பெஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவருங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன். நல்லா கவனிங்க. ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்றதா. அதுக்கான பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஷுட் பி மேக்ஸிமம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஷுட் பி மேக்ஸிமம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ சிம்பிள், அதுமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஷுட் பி மினிமம். ஸோ இதான் அதோட ஃபீச்சர்ஸ். ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து மேக்ஸிமமா இருக்கும். விச் மீன்ஸ் அது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல நம்மளுக்கு ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அசம்ஷன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எக்விட்டி, டெட். ஸோ வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னா என்னங்க? வேல்யூனா என்னங்க? அந்த நெட் ஒர்த் ஆகட்டும், அந்த நெட் ஒர்த் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி, அசட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ், இது எனி ஆஃப் தி, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ யூ மே டேக் எனி திங். ஸோ வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஷுட் பி மேக்ஸிமம் சொல்றாங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், விச் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் விச் இஸ் நத்திங் பட், இது நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வில் பி இண்டிகேட்டட் அஸ் விஎஃப். இது உங்களுக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கேஓ. ஓகே, ஸோ ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மினிமமா இருக்கும். அதான் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்ல நம்ம என்னென்ன, ஆல்ரெடி வந்து நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கு. அந்த சர்டன் அசம்ஷன்ஸ் வந்து நம்மளே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம், ரைட்? there are lot of assumptions which we have made here. அதுல பாத்தீங்கன்னா KE is always greater than KD ன்னு சொன்னோம். ஸோ அதை நம்ம இப்படியே எழுதலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் லைக் திஸ், இது இப்படி எழுதிருந்தா ஓகே. ஓகே, ஓகே, KD is lesser நீங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். Can be also written as like this, A is greater than KD. ஓகே, ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா
இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்காது. ஒன்லி டூ சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் விச் இஸ் எக்விட்டி அண்ட் டெட். அதுக்கப்புறம் டாக்ஸ் ரேட் எப்பயுமே ஜீரோவா இருக்கணும். கேடி வில் ஆல்வேஸ் பி லெஸ் தென் கேஇ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டைன்ட் எர்னிங்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் எர்னிங்ஸ்மே டிவிடெண்டா பே அவுட் பண்ணிடும். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஸ் 100%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப் த கம்பெனிஸ் பர்பெச்சுவல். அது மாதிரி வேரியஸ் பிசினஸ் ரிஸ்க் கான்ஸ்டன்டா இருக்கும். மினிமம் இபிஐடி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் விச் மீன்ஸ் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரே ஒன் கோல எல்லா அசம்ஷன்ஸும் கிடையாது. இதெல்லாம் எல்லா அசம்ஷன்ஸ் ஹோல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல இதான் அசம்ஷன்ஸ். இது ஒவ்வொரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு பர்சன்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தியரி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த பர்சன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இதுல செட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் அசம்ஷன்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இது எதுவுமே அகைன் நான் சொல்றேன் பாருங்க, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப்ல இந்த டிசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு இதை பேஸ் பண்ணி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் நீங்க பேஸ் பண்ணி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மைன் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதுல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புதுசா நீங்க கத்துக்குவீங்க, அவ்வளவுதான். ஓகே, புதுசா ஒரு நாலேஜபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். சம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க. கேஓ கான்ஸ்டன்டா இருந்தாலுமே கேஇ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார் கேஇ இன்க்ரீஸ் ஆயிட்டே போனா கேஓ கான்ஸ்டன்டா இருக்கும்? வாய்ப்பே இல்லை. கேஇ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னா கேஓவும் கேஇயோட லெஸ் தானா தான் இருக்கும். பட் கேஓவும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி கான்ஸ்டன்டா இருக்கும்? பட் ஒரு அசம்ஷன் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் அப்படிதான் சொல்லும். ஒவ்வொரு அப்ரோச்சஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அதோட ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கும் போது அது ரிலவெண்டா இருக்கும், இரலவெண்டா இருக்காது. ஓகே, அதையுமே பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரெண்டு இதுல பிடிச்சிருக்காங்க, ரிலவன்ஸ் தியரி, இரலவன்ஸ் தியரி. இது எல்லாம் ஏன் ரிலவன்ஸ் தியரினா, இது ரியாலிட்டியில அந்த நம்பர்ஸ்ல இம்பாக்ட் இருக்கும். இது வந்து ரியாலிட்டியில இந்த நம்பர்ஸ்ல இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா கே ஏன் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க? கேஇ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், பட் கேஓ அண்ட் கேடி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிம்பாங்க. கேஓவும் கேடியும் கான்ஸ்டன்டா இருக்கும்பாங்க. எப்படி கே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னா கேஓ அண்ட் கேடி கான்ஸ்டன்டா எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஸோ K1 KD கான்ஸ்டன்டா இருக்கும். என்ன சொல்றீங்கன்னா, இஃப் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெட்டை மட்டும் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்விட்டி ஃபைனான்சிங் பதில் வெறும் டெட் ஃபினான்சிங் மட்டும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெட் ஃபினான்சிங் மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பர்டனுங்கிறது 100% அதிகமாயிடும், ரைட்? ஃபினான்ஷியல் பர்டன் 100% இல்ல இல்ல அப்படி சொல்ல வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெட்ல போவேனா, மெஜாரிட்டி ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி மேக் பண்ணிருக்காங்கன்னா, ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா மெஜாரிட்டி வந்து டெட்ல ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபுல்லா வேணாம். அப்புறம் எக்விட்டி இருக்காது. எக்விட்டி பிளஸ் டெட் தான். ஏன்னா நம்ம கண்டிஷனே தான் எக்விட்டி பிளஸ் டெட். ஆனா மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா டெட். ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகமாகும். ஸோ ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகமாகறனால இன்வெஸ்டர்ஸ் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? பிசினஸ்ல ரிஸ்க் அதிகம், ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமா இருக்குன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ரிஸ்க் அதிகமா இருக்கனால எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் ரிட்டர்ன்ஸ் அதிகமா வேணுங்கிறாங்க. பிசினஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு, விச் மீன்ஸ் பிசினஸ் ரிஸ்க்னு நான் சொல்லல, ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சொல்லல. ஜெனரலா இந்த பிசினஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு. என்ன ரிஸ்க்னு கேட்டா ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஜஸ்ட் கிவ் மீ a second, ஒன் செகண்ட். ஸோ ஓகே, ஸோ அகைன் எல்லாம் கண்டினியூ பண்ணலாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் தான். ஓகே, நம்ம இங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருந்தோம்? எக்விட்டி பிளஸ் டெட் போயிட்டு இருக்கு. நெட் ஆப்ரேட்டிங் ஏன் இது ரிலவன்ஸ் தியரி இரலவன்ஸ் தியரின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் அதை ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை ரிலவன்ஸ் இரலவன்ஸ்ங்கிற பேசிஸ்ல கேட்டகரைஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன் பாருங்க. எக்விட்டி பிளஸ் டெட் மெஜாரிட்டி வந்து டெட்ல போயிட்டீங்க. ஓகே, ஸோ மெஜாரிட்டி டெட்ல போனனால ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகமா இருக்கும், ரைட்? விச் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த டெட்டை வந்து நீங்க லைக் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நீங்க டெட்டுக்கே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெட்ல வந்து ஃபினான்ஷியல் பர்டன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால பிசினஸ்ல வந்து ரிஸ்க் அதிகம் தான். ஏன்னா ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமா இருக்கு, அதனால ரிஸ்க் அதிகம். அந்த ரிஸ்க் இருக்கனால நீங்க இதை ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இதுல நம்பர்ஸ்ல பிளே பண்ண வேணாம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா டெட்டுக்கு வட்டி கட்டியே ஆகணுங்கிற ரிஸ்க் அதிகமா இருக்குல்ல, அதனால என்ன சொல்றாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதை காரணமா காட்டி அவங்களோட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரிட்டர்ன்ஸை வந்து அதிகமா வேணுங்கிறாங்க. புரியுதாங்க? இது பேஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல கிடையாது. பிசினஸ்ல ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஏன்னா எல்லாமே கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்றாங்க. கடன் வாங்கி பிசினஸ் பண்றது ரொம்ப ரிஸ்க் அதிகம் தானே. ஏன்னா ப்ராஃபிட்ஸ் நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ரிஸ்க் அதிகமா இருக்கு தானே. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க ஏதோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றோம், அதனால நாங்க தான் ஆக்டிவா ஒர்க் பண்ணணும், அதனால நாங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமா வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுல தான் நம்பர்ஸ்க்கு ரிலவெண்டே கிடையாது. இது ஜஸ்ட் அசம்ஷன்ஸ், பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ். அதனாலதான் இது ரிலவெண்டா இருக்கான்னு கேட்டா irrelevant. இது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஹைபோதிசிஸ் தான். ஓகே, சோ இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சட்டன் அப்பப்ப நடக்கும். என்ன சொல்லுவாங்க, இப்ப நீங்களே
ஒரு பிசினஸ் ஐடியாவோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவிஷா வராங்க, அதுல மோனிகா, கார்த்திகா, குரு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ஜீவிஷா வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மள்ட்ட எக்விட்டி ரைஸ் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட எபிலிட்டி இல்ல, யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளே 4 பேர் சேர்ந்து கை காசு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜீவிஷா அதோட ஐடியாவோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவிஷா. அதனால அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பட் மோனிகா, கார்த்திகா, அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி ஓகே ஜீவிஷா சொல்றாங்களேன்னு ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அவங்கள்ட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் தேவைப்படுது, 1 லட்சம் நீங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க, மிச்சம் இருக்க 9 லட்சமும் கடனால ரைஸ் பண்ணீங்க, டெட்டால. ஓகே, டெட்டால ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? டக்குனு குரு என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப ரிஸ்க் அதிகம், 9 லட்சம் நம்ம டெட்டால ரைஸ் பண்ணோம்னா அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறது, எப்படி கட்டுறது, ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ ரிஸ்க் எடுத்து இருக்க இடத்துல தான் ரிட்டர்ன்ஸும் அதிகமா வேணும்னு எதிர்பார்ப்போமா மாட்டோமா? சொல்லுங்க. ரிஸ்க் அதிகமா இருக்க இடத்துல ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கு வேணும்னு கேட்போமா மாட்டோமாங்க? சொல்லுங்க ஜென்ரலா. கேட்போம் சார். அப்படி அந்த அந்த அசம்ஷன்ஸ்ல அந்த பேசிஸ்ல போங்க. ஓகே, அப்படி பார்த்தா மட்டும்தான் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் புரியும், இல்லையா புரியாது. அந்த மாதிரி பேசிஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு குரு எனக்கு அதிகமா ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் இதில் ஒர்க்கும் பண்ணேன், நம்ம 4 பேர் தான் இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ், 9 லட்சம் நம்ம எப்படியும் 9 லட்சம் கடன் வாங்கி பண்றோம், நல்லா பெஸ்டா பண்ணுவோம், ரிட்டர்ன்ஸ் நம்ம எல்லாரும் அதிகமா எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாரு. அதை பார்த்துட்டு கார்த்திகாவும் அப்படிங்கிறாங்க, மோனிகாவும் அப்படிங்கிறாங்க. பட் ரியாலிட்டியில ரொம்ப ரிஸ்க் அதிகம் தான். அதனாலதான் ஏன்னு கேட்டீங்கன்னா கேஇ வந்து சார் அப்படி பார்த்தாலும் கேஇ இன்க்ரீஸ் ஆகும்போது கேஓ ஏன் கான்ஸ்டன்டா இருக்கு, அதை நம்ம அப்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இது ரிலவெண்டே கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி அசம்ஷன்ஸ்க்கு பேசிஸ்ல இரலவன்ஸ் தியரியும் அது நெட் இன்கம் அப்ரோச் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ரிலவெண்ட் தியரியில கொண்டு போனாங்க. அது வந்து ரிலவெண்ட் தியரியில உங்களுக்கு நம்பர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு வேலிட் ரீசன் மாதிரி கன்சிடரபிளா இருக்கும். பட் ரிலவெண்ட் தியரியில இது கன்சிடரபிளா இதெல்லாம் அசம்ஷன்ஸ்க்கும் அசம்ஷன்ஸ். இவங்க இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ங்கிறது நத்திங் பட் நம்ம சிலபஸ்ல இருக்குங்க, நம்ம படிக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்காக கொடுத்துருப்பாங்க. இது என்ன ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் அதிகமா இருக்க இடத்துல ரிட்டர்ன்ஸ் அதிகமா எதிர்பார்ப்போம்ல, அதை ப்ரூவ் பண்றாங்க இங்க நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல. அதனால மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்க கேடில ரைஸ் பண்றீங்க. அதனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமாகுது, அதனால ரிஸ்க் அதிகமாகுது, அதனால ரிட்டர்னுமே இன்வெஸ்டர்ஸ் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனாலதான் கேஇ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இரலவெண்டா இருக்கும். அதனால தான் ரிலவென்ஸ் தியரி இரலவெண்ட் தியரின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட ப்ரப்போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்றதா. ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து மேக்ஸிமமா இருக்கும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து மினிமமா இருக்குங்க. ஓகே, ஸோ ஜென்ரலா இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெர் ஆர் சர்டன் ஜென்ரல் ஃபார்முலாஸ் இருக்குங்க. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துவோம். ஒன்னு இருக்கு, அந்த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ங்கிறது தான் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம அப்படியே ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். ஏன் சார் நீங்க வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ல வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் வேல்யூ ஆஃப் டெட் மட்டும் எடுத்தீங்கன்னு யாராவது சொல்றீங்களா? ஏன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னா நான் உங்கள்ட்ட என்னன்னு சொன்னேங்க, லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் இருக்கும், அதில் இந்த பக்கம் இதை வேணா எடுத்துக்கோங்க, இல்லை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. பட் ஜென்ரலாக நம்மள்ட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் இங்கிட்டு இருக்கிறதா. ஸோ லைபிலிட்டியில் என்னென்ன வருங்க, கேபிட்டல் தான் லைபிலிட்டியாக வரும். ஸோ இந்த கேபிட்டலில் நம்மள்ட்ட என்னென்ன சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு, ரெண்டே ரெண்டு தான், equity பிளஸ் டெட். ஸோ அசம்ஷன்ஸே ஃபர்ஸ்ட் அசம்ஷன் அதான், நீங்க நம்மள்ட்ட இருக்கிறது டூ சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அப்போ அந்த அமௌண்ட் தானே இங்க நம்மளுக்கு வேல்யூவாகவும் மாறும். அதனால தான் எக்விட்டி பிளஸ் டெட் மட்டும் எடுக்கிறோம். ஓகே சார். ஓகே, ஸோ அகைன் இன்னொன்று என்னன்னு ஃபார்முலா கேட்டிங்கன்னா, வேல்யூ ஆஃப் த எக்விட்டிக்கு வேல்யூ ஆஃப் த equity
VE என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி per share is nothing but EPS divided by KEங்க. எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, ஸோ எர்னிங் per share ஏன்னா நம்ம தான் சொன்னமேங்க வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி. ஏன் நான் அந்த இபிஎஸ் பை கேஇ போட்டேன்னா ஏன்னா சம்பாதிக்கிற கேஷ் ஃப்ளோ, இபிஎஸ்ங்கிறது கேஷ் ஃப்ளோ, அது எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன சொன்னாங்க, ப்ராஃபிட் அமௌண்ட் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துருவோம்னு சொன்னோம், இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருவோம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு எந்த போர்ஷன் ஆஃப் எவ்வளவு கொடுக்குறீங்கிறத அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, கொடுத்ததும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் எக்விட்டி ஷேர்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இபிஎஸ் எர்னிங் பர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேஇ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 30 டிவைடட் பை 10% பண்ணுங்க, you will get 300, ரைட்? அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 300 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கனைசேஷன்ல 1000 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 1000 ஷேர்ஸ் இன்ட்டு ருபீஸ் 300 ரூபாய் எவ்வளோங்க, 30 இன்ட்டு 1000 30,000 ஆகும், 3 lakh rupees. இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது பெர் ஷேர், இது வந்து பெர் ஷேர்னு இருந்துச்சு இல்லைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணாங்க, அதனால தான் இங்க பாருங்க பெர் ஷேர்னு போட்டிருக்கோம், வேல்யூ ஆஃப் த எக்விட்டி மட்டும் சொல்லல, வேல்யூ ஆஃப் த எக்விட்டி பெர் ஷேர், ஒரு ஷேருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 30 ரூபீஸ் இபிஎஸ் இஷ்யூ பண்றீங்க, ஓகே, எர்னிங் பர் ஷேர் வந்து 30 ரூபாய் வருது, ஒரு எர்னிங் ஒரு ஷேருக்கு பின்னாடி நீங்க 30 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப கேஇ எவ்வளோன்னு கேட்டா 10%. அப்போ ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 30 ரூபாய், சாரி, ஒரு ஷேரோட மதிப்பு 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் எக்விட்டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, ஸோ இதுக்கு தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதாங்க? யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? இங்க புரிஞ்சுது சார். மோனிகா, கார்த்திகா இல்ல மோனிகா, குரு உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சுது சார். ஓகே, எஸ் சார். தேர்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் டெட்டுங்க. ஓகே, ஏன்னா இங்க இருக்கிறது வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி டிஸ்கஸ் பண்ணா நான் வேல்யூ ஆஃப் டெட். ஓகே, ஸோ விடி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கேடி. சிம்பிள். ஏன்னு சொல்ற பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்ச ரூபாய் 12% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளவுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், இது வந்து இதுல வந்து ஒரு லாஜிக், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. 5% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ருபீஸ் 5 lakh. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 25,000 சார். 25,000 பே பண்றீங்களே, எவ்வளவு பர்சன்டேஜா பே பண்றீங்க 5 lakhல? 5% ஆஃப் 5 lakh தானே 25,000. கரெக்ட் தான்? நீங்க 5 எஸ் சார். லட்சத்துல 5% தானே 25,000 பே பண்றீங்க. அப்ப இத என்ன பண்ணீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, 5% இன்டூ 5 lakh பண்ணீங்க, where you got rupees 25,000, ரைட்? அதே இந்த வேல்யூ ஆஃப் டெட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை தானே விடின்னு சொல்றோம். வேல்யூ ஆஃப் டெட்டை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கிறாங்கன்னா, இந்த 5% நீங்க மல்டிப்ளை பண்ணீங்களா, அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. இதானே கேடி, இதானே கேடி. இந்த கேடி அப்படியே நீங்க மல்டிப்ளை இங்க டிவைட் பண்ணுங்க. சார் நீங்க கேட்கலாம், சார் 1 மைனஸ் டாக்ஸ், அது கிடையாது இந்த சிச்சுவேஷன் மட்டும், அந்த 1 மைனஸ் டாக்ஸ். ஏன்னா ஏன் கிடையாதுன்னு சொன்னா, நம்ம ப்ரீ அசம்ஷன்லயே என்ன இருக்கு, டாக்ஸஸ் ஆர் கன்சிடர் பண்றோமாங்க. நீங்க அதான் எனக்கு என்ன நாட் கன்சிடர். நாட் கன்சிடர்ல நீங்க சொல்லுவீங்க, சார் நீங்க கேடி 5% எப்படிங்க சார், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எப்படிங்க சார் 5% வரும் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் கேட்பீங்க. ஏன்னா கேடி கேன் நாட் பி த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்ல தான் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, அதனாலதான் என்ன பண்ணுவோம், இன்டூ 1 மைனஸ் டாக்ஸ் பண்ணுவோமே சார். ஆனா நம்ம இங்க என்ன சொன்னோம், இனிஷியல்லி இங்க என்ன சொன்னோம், டாக்ஸஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். புரிஞ்சுதாங்க? அதனாலதான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இங்க என்னவா மாறுது, கேடியா மாறுது. புரிஞ்சுதாங்க? எஸ் சார். யாருக்காவது இந்த டவுட் வந்துச்சா?
ஸோ சரி, டிபென்ச்சர்ஸ் தானே, டேர்ம் லோன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா டேர்ம் லோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9% ஆஃப் ருபீஸ் 10 lakhs. இப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கேட்டோம் அந்த ஃபார்முலால. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கேடின்னு சொன்னோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 9%னா 90,000. கேடி என்ன சொன்னாங்க? கேடி நான் இங்க என்ன சொல்றேன்னா 9% சொல்றேன். ஏன் சார் எல்லாரும் உங்க மனசுல என்ன டவுட் வரும்னா, சார் 9% கேடி எப்படி சார்? இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கேனாட் பி கேடி. ஏன்னா டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு for the interest amount which we are paying. But unfortunately, in this capital structure theories la நம்ம என்ன assumption சொல்லியிருந்தோம்? Tax are not considered. சொல்லியிருந்தோம் இல்லைங்க, டாக்ஸே கன்சிடர் பண்ணலங்கிற பட்சத்துல அப்ப டாக்ஸ் பெனிஃபிட் மட்டும் எங்க இருந்து கன்சிடர் பண்றது? அதனாலதான் கிடையாது. அதனாலதான் அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் பர்சன்டேஜ் என்னவா மாறுது? நம்மளுக்கு பர்சன்டேஜா மாறுது. நீங்க என்ன பண்ணீங்க? 10 லட்சத்துல 9% கால்குலேட் பண்றதுக்கு 10 lakh into 9% பண்ணீங்க. பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது, நம்ம என்ன சொன்னாங்க, வேல்யூ ஆஃப் டெட். இதை தான் விடின்னு சொல்றோம். இது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அப்ளை மல்டிப்ளை பண்ணது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்டோட டிவைட் பண்ணணும். ஸோ 90,000 டிவைடட் பை 9% பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ ஆஃப் டெட் விச் இஸ் நத்திங் பட் 10 lakhs. புரிஞ்சுதாங்க? லாஜிக் புரிஞ்சாங்க? எதுவுமே இங்க வந்து ஃபார்முலா பை ஹேட் பண்ணணும், அப்படி மகப் பண்ணுங்கிற சிச்சுவேஷன் கிடையாது. இங்க ஏன் கேடி டிவைட் பண்ணனா, ஏன்னா இங்க டாக்ஸ் நாட் கன்சிடர்ட்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். மோனிகா, குரு, ஏன் இந்த இடத்துல கேடி இந்த ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல மட்டும் தான் அசம்ஷன்ஸ் இருக்கனால மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இங்க என்னவா மாறுது? கேடியா மாறுது. ஏன்னா இங்க டாக்ஸஸ் இல்ல, அதனால டாக்ஸ் பெனிஃபிட்டும் இல்ல. கிளியர்? கிளியர் சார். மோனிகா, உங்களுக்கு புரிஞ்சா? புரிஞ்சுச்சான்னு கேட்டா நான் எல்லாத்தையும் தாங்க கேட்கறேன்னு அர்த்தம். ஜென்ரலா அதுக்கு ஜீவிஷா மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. புரிஞ்சுது சார். நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்டபுளுங்கிறத தாண்டி என்னால அடுத்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் முன்னாடி போக முடியும். இல்லைன்னா சம்திங் நீங்க ஏதோ மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்களோன்னு தோணும். அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தயவுசெய்து கேட்டுருங்க. வந்திருக்கணும் இந்த டவுட் உங்களுக்கே ஃபர்ஸ்டே வந்திருக்கணும். எப்படி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கேடியா மாதிரி இருக்கும்? அப்ப இத்தனை ப்ராப்ளம் நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பண்ணணும். எல்லா இடத்துலயும் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கேடியா போட்டு போயிருக்கலாமே. ஏன்னா இல்ல, ஏன் கேட்கல? உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியுங்கிறனால நீங்க கேட்கலையா? ஆன்சர் பண்ணுங்க. இல்ல சார், நேத்து அந்த அசம்ஷன் சொன்னது ஞாபகம் இருந்துச்சு சார். எக்ஸலண்ட்டுங்க. ஜீவிஷாக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னாங்க. மோனிகா, குரு எஸ்ஆர் போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு? ஓகே ஓகே குரு. ஸோ அடுத்த ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஃபர்ம் தான் அகைன். ஓகே, ஸோ விச் இஸ் விஎஃப். என்னன்னு கேட்டீங்கன்னா இபிஐடி டிவைடட் பை கேஓ. ஏன்னு சொல்லுங்க. ஏன் இபிஐடி டிவைடட் பை கேஓன்னு சொல்றேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இபிஐடி என்னங்க இருக்கும் நம்மள்ட்ட ஆல்ரெடி இங்க ரெண்டு தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் which will be EBT. டாக்ஸ் கிடையாது, அதனால டைரக்டா இபிடி என்னவா மாறும்? இஏடியா மாறும். இஏடில இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல்லா டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிடுவீங்க. ஓகே, எர்னிங்ஸ் அவைலபிள் எர்னிங்ஸ் இஏடி தான் என்னவா மாறும்? எர்னிங்ஸ் அவைலபிள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன வருங்க? இபிஎஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அந்த இபிஎஸ் ஃபுல்லா நீங்க என்னவா பே பண்ணிடுவீங்க? டிவிடெண்டா பே பண்ணிடுவீங்க. ஸோ நெட்டா உங்களுக்கு ஜீரோ தான் இருக்கும். ரைட்? ரிட்டர்ன் எர்னிங்ஸ் ஒண்ணுமே இருக்காது. ரிட்டர்ன் எர்னிங்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இருக்காது. அப்ப இபிஐடி என்ன ஆகுதுங்க? அந்த இபிஐடி தான் நீங்க டோட்டலா ஜெனரேட் பண்ற ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை நீங்க என்ன பண்றீங்க? அதை முழுசா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்க. சம்பாதிக்கிற பணத்தை முழுசா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. இதுல இன்ட்ரெஸ்டும் அப்புறம் இந்த டிவிடெண்டும் தான் என்னவா இருக்குங்க? நம்மளுக்கு என்னவா இருக்கு? என்னவா இருக்குங்க? பினான்சியல் காஸ்டா இருக்கா இல்லையா? எஸ் சார். ஸோ நம்மளுக்கு கேஓல என்னென்ன இருக்கு? நம்ம காஸ்ட் ஆஃப் இதுல இருந்து என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? ரெண்டு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா எக்விட்டி டெட்டு. டெட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு, எக்விட்டிக்கு டிவிடெண்ட் போச்சு.
ஸோ இது ரெண்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணாதான் we are getting KO. அப்ப அந்த EBIT profit divided by KO can be like that can be calculated as value of firm தானீங்க. மொத்த சம்பாதிக்கிற பணத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்றது எந்த ஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, எக்விட்டி டெட். அதை தான் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், KOன்னு சொல்றேன். ரைட், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் KO. அது அந்த KO நீங்க என்ன பண்றீங்க, மொத்த ப்ராஃபிட் மேல கீழே போட்டு டிவைட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் ஃபர்ம். இது நம்ம பார்ப்போங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நம்ம ரியாலிட்டி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல பண்ணும்போது உங்களுக்கு அதே புரியும். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் ஃபர்ம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஜென்ரேட் பண்ற ப்ராஃபிட்டே நம்ம என்ன பண்ணிடுறோங்க, பண்ற ப்ராஃபிட்டே மொத்தமா இன்வெஸ்டர்ஸ்க்கு தான். யார் அந்த இன்வெஸ்டர்ஸ் கேட்டா டூ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான், எக்விட்டி டெட். ஸோ அட் எண்ட் வந்து ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. சரி, அப்படி இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பதிலா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு KE பிளஸ் KD அதை நீங்க சம்ம ஆவரேஜ் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் KO. அந்த KO வந்து நீங்க ஜென்ரேட் பண்ற ப்ராஃபிட் கீழே மொத்தமா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் வேல்யூவே. அந்த மொத்தமா டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஃபண்டை நீங்க டிவைட் பை KO பண்ணீங்க, யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ம். ஓகே, இது நீங்க பாப்பீங்க. இது ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ்ல இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இது இங்க பாருங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் இந்த அப்ரோச்ல போனீங்கன்னா யூ வில் சால்வ் இட் லைக் செம்ம ஈஸியா இருக்கும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு அப்ரோச்சை எடுத்து எடுத்து சும்மா இப்ப இதெல்லாம் எது டிஸ்கஸ் பண்ணாம அங்க போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபீல் லைக் ஹெல் மாதிரி இருக்கும். என்ன ஒவ்வொருத்தர் என்ன இந்த அசம்ஷன்ஸ் அவன் என்னென்ன அசம்ஷன் சட்டன் அசம்ஷன் தான் எடுத்திருப்போம், அதே உங்களுக்கு ஞாபகம் வராது. யூ வில் ஃபீல் லைக் நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் இந்த அப்ரோச்ல உங்களுக்கு கொண்டு போறேன். ஏன்னா இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில ஒர்க் அவுட் ஆகாது, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ல கேட்பான். CA இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு CA இன்டர் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிவரேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், கேபிட்டல் பட்ஜெட்டிங், சாரி விச் இஸ் வாட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்பெசிபிக் சாப்டர்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இது இருந்து உங்களுக்கு ஈச் ஒன் 10 மார்க்ஸ். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், capital structure and leverage, and investment decisions, working capital management. CA inter students you are getting 40 marks. Careful இந்த சாப்டர் நீங்க ஒவ்வொன்றும் கான்செப்சுவல் லேர்னிங் பண்ணா மட்டும் தான் முடியும், இல்லையா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, சோ அதனால CA inter students ரொம்ப கவனமா கவனிங்க. CM inter students இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டர்டா ஒரு 7 மார்க் क्वेश्चन வரும். ஓகே, லாஸ்டா என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா KO ஃபைண்ட் அவுட் பண்றது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். KO எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, when there is only two source of finance எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, நீங்க தான் சொல்லணும். KO எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, come on நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். how do you find out the KO? ஆவரேஜா சார், ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ். எனக்கு அதான் எனக்கு ஃபார்முலாவா சொல்லுங்க. டேட்டா எல்லாம் தீருது. சாரி, இருங்க. சிம்பிள் லாஜிக். இதுல லாஜிக்ல ஒண்ணு, நம்ம ஆல்ரெடி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிஸ்கஸ் பண்ணாதான் நம்ம இங்க KO-வா ஃபைண்ட் அவுட் பண்றோம். எக்விட்டி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு வெயிட்ஸ் போடுவோம், அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், வில் கெட் ஒரு வேல்யூ. அதே மாதிரி டெட்டுக்கு என்ன பண்ணுவோம், அதோட வெயிட் இருக்கும், அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கும், காஸ்ட் ஆஃப் டெட் இருக்கும், அதோட மல்டிப்ளை பண்ணுவோம், வில் கெட் வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணுவோம். அதான் KOன்னு சொல்றோம். இந்த இடத்துல ஏன் எக்விட்டி டேட்டா மட்டும் கன்சிடர் பண்றோம்னா there are only two source of financing, KE and KD. ஓகே, அதனால என்ன பண்றோங்க, KE into weight of KE plus KD into weight of debentures, debt. புரிஞ்சுதாங்க? இதுதான் பை ஹார்ட் மக்கப் பண்ண வேண்டியதா இருக்கா? நோ காஸ்ட் சார். ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் எக்விட்டியும் வெயிட் ஆஃப் எக்விட்டியும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், பிளஸ் காஸ்ட் ஆஃப் டெட்டையும் வெயிட் ஆஃப் டெட்டையும் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது நீங்க என்ன வரும், உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், KO வரும். ஏன் இந்த இடத்துல ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா there are only two source of financing here, equity and debt. Clear? So these are எஸ் the சார். general formulas in the capital structure. Okay, so these are the general formulas for capital structure theories exclusively சொல்லலாம். Okay, so in the capital structure theories basic இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இங்க இருக்க எல்லா தியரியுமே பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்னால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது, பேஸ்ட் ஆன் தியர் அசம்ஷன்ஸ் which are these are the இண்டிவிஜுவல்ஸோட ஒரு ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ். இதை வந்து ஒரு அப்ரோச்னு சொல்றாங்க, பேஸ்ட் ஆன் certain assumptions they have made. ஸோ அதை தான் நம்மளுக்கு என்ன படிக்கிறோம்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்னு படிக்கிறோம். ஓகே,
ஸோ இதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதனால தான் ஃபார்முலாஸ்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க உங்களுக்கு. ஏன் அது இல்லாமல் அப்படி சொல்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஏன் சொல்றோம்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் உங்களுக்கு ரிலேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணணும்னாலுமே ஃபர்ஸ்ட் அதோட ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஷுட் பி மேக்ஸிமம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஷுட் பி மினிமம். இதுக்கு தான் ரெண்டு அதுலயே நம்ம மீன் பண்ணுற ஃபீச்சர்ஸ். அதனால இங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெட் ஈக்விட்டி போர்ஷன் மாறுதா இல்லையாங்க. ஒரு நேரம் நீங்க எக்விட்டி போர்ஷன் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவீங்க, இல்ல டெட்டை கம்மியா பண்ணுவீங்க. அதை அப்படியே மாத்தி போடுங்க, டெட் அதிகமா பண்றீங்க, எக்விட்டி கம்மி பண்றீங்க, அப்ப கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் the relationship between this capital structure of theories வந்து explains the relationship between cost of capital, capital structure and value of the firm. அப்புறம் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஷுட் பி மேக்ஸிமம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஷுட் பி மினிமம். ஓகே, ஸோ அகைன் நீங்க பெருசா இது கன்சிடர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ சிம்பிள் தான். ஸோ பிஃபோர் மூவிங் டு தட் ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போங்க. ஓகே, ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன் செகண்ட். ஸோ ஒரு சினாரியோ உங்களுக்கு நான் சொல்றேன். ஆல்ரெடி இது நான் ப்ரூவ் பண்ணது தான் ஆல்ரெடி விச் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஏர்லியர். பட் வி ஆர் கன்சிடரிங் திஸ் சிச்சுவேஷன். ஏன்னா சிச்சுவேஷன் 1 சிச்சுவேஷன் 2 கன்சிடர் பண்ணும்போது தான் ஐ கேன் ப்ரூவ் யூ தட் ஒரு அப்ரோச் நத்திங் பட் நெட் இன்கம் அப்ரோச். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு பேஸா உங்களுக்கு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை வச்சு தான் நம்ம எல்லா தியரிஸையும் ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதனால இந்த ரெண்டு இல்லுஸ்ட்ரேஷனையும் கவனமா கவனிங்க. ஓகே, ஸோ ஒரு வி ஆர் கெட்டிங் ஒரு பிளான் இருக்குங்க. பிளான் 1. ஓகே, பிளான் 2 எவ்வளவு என்னன்னு பாத்தீங்கன்னா you are raising equity shares 10% காஸ்ட். அதுக்கு KE எவ்வளவு ரைஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா எக்விட்டி மட்டும் ஆஃப் ரூபீஸ் வேல்யூ 1 லேக்னு வச்சுக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெட் ரைஸ் பண்றோம். டெட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5% KD டிபென்ச்சர்ஸ். டாக்ஸஸ் ஆர் நாட் கன்சிடர், ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஆஃப் ரூபீஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 வச்சுக்கலாம். இது ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன். ஒரு நிமிஷம் டே பண்றேன்னா ஆனால் இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கிறதே தெரியாது இத்தனை நாளா. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எக்விட்டி, அதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா KE வந்து பாத்தீங்கன்னா சேம் 10% தான். நல்லா கவனமா கவனிங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஆனா அமௌண்ட்டை மட்டும் என்ன பண்றீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்றீங்க. ஸ்ட்ரக்சரை மட்டும் என்ன பண்றீங்கன்னா ரெடியூஸ் பண்றீங்க. ஓகே, டெட்டோட கேட்டீங்கன்னா அகைன் அதே 5% தான் KD ஆஃப் ரூபீஸ். டோட்டல் அமௌண்ட் இங்கே எவ்வளோ வந்துச்சு 1,50,000 ரைட். ஸோ இங்கே அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 1,20,000. ஸோ அல்டிமேட் எய்ம் என்னோட ஒன்றும் கிடையாதுங்க. இங்கேயும் நான் எவ்வளோ ரைஸ் பண்ணேன் 1,50,000. அதே வேல்யூ தானே நானும் இங்கே ரைஸ் பண்ணேன். அதே வேல்யூ தானே நாங்கள் இங்கே ரைஸ் பண்ணேன். எஸ் சார். ஸோ சேம் வேல்யூஸ் எனக்கு ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா ஐம் ரைசிங் வாட் ஹவு மச் அமௌண்ட் rupees 1,50,000 நான் ஃபண்ட் ரைஸ் பண்றேன். சேம் KE தான், சேம் KD தான், எதுவுமே மாறல. பட் ஜஸ்ட் த ப்ரொபோர்ஷனேட்ஸ் ஆஃப் த அமௌண்ட் அந்த வேல்யூ ப்ரொபோர்ஷன்ஸ் மட்டும் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு தடவை 1 லட்சம்,
நான் அந்த எக்விட்டில 1 லட்சம் பண்ணேன், இங்க 30,000 பண்ணேன், இங்க டெட்ல 50,000 பண்ணேன், இங்க டெட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன். விச் மீன்ஸ் நான் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன்? பிளான் 1ல பாத்தீங்கன்னா சினாரியோ 1ல நான் எக்விட்டிக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். எக்விட்டி மூலியமா நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணேன். அதே பிளான் 2ல நான் டெட் மூலியமா நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பிளான் 2ல என்ன பண்ணுங்க, டெட் மூலியமா நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ இப்போ நீங்க பார்க்கலாம் போத் சினாரியோஸ்ல கேஓ கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு இது கொடுங்க, நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து கேஓ அதிகமா இருக்கும், எதுல கேஓ கம்மியா இருக்கும்னு சொல்லுங்க. கமான் சொல்லுங்க. எந்த சினாரியோல பிளான் 1ல கேஓ அதிகமா இருக்குமா, இல்ல பிளான் 2ல கேஓ அதிகமா இருக்குமா? இது யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சார் மோனிகா எல்லாருமே சொல்லுங்க. ஸோ ஜிவிஷ் என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னா பிளான் 1ல கேஓ வந்து கம்பேரிட்டிவா நீங்க பிளான் 2ஓட பார்க்கும்போது சார் கேஓ அதிகமா இருக்கும், பிளான் 2ல கம்மியா இருக்கும், when it is both are compared அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஜிவிஷா சொன்ன ஆன்சர். மோனிகா நீங்க சொல்லுங்க, குரு நீங்களும் சொல்லுங்க. பிளான் 1 தான் சார் அதிகமா இருக்கும் கேஓ. when compared with கேஓ ரீசன் நீங்க ஒரே நிமிஷம் சொல்லுங்க. குரு நீங்களும் சொல்லுங்க. சார் பிளான் 1 தான் சார். ஓகே, பிளான் 1ல அதிகமா இருக்கும், பிளான் 2ல வந்து பாத்தீங்கன்னா கேஓ வந்து கம்மியா இருக்கும். ஆன்சர் எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட்டுங்க. ரீசன் மட்டும் சொல்லுங்க எனக்கு. சார் நம்ம பிளான் 1ல வந்து ஈக்விட்டி அதிகமா ரைஸ் பண்றோம் சார், அதனால கேஓ அதிகமா இருக்கும் சார். ஆனா கேஇ அதே வேல்யூ தானேங்க இருக்கு. கேஇ பாத்தீங்க காஸ்ட் பாருங்க, காஸ்ட் அப்படியே தானே இருக்கு. ரெண்டுலயும் காஸ்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகலையே, அப்புறம் ஏன் நீங்க அப்படி இது சொல்றீங்க? பட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல 50,000ல 5%, அங்க வந்து 120,000ல 5% சார். அப்ப நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். இப்படி பார்க்கும்போது கேஓ வந்து அதிகமா தான் சார் இருக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்னால நீங்க கேஓ அதிகமா இருக்குங்கிறீங்களா? டாக்ஸ் பெனிஃபிட் ரீசனா சொல்றீங்களா ஜிவிஷா? எஸ் சார். ஓகே, மோனிகா நீங்க ரீசன் சொல்லுங்க. டாக்ஸ் பெனிஃபிட் தான் சார். ஓகே, டாக்ஸ் பெனிஃபிட் ஒரு வேலிட் ரீசன், பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன? குரு நீங்களும் சொல்லுங்க. டாக்ஸ் பெனிஃபிட் தானா? எஸ் உங்கள்ட்ட சார். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்ல சார், டாக்ஸ் பெனிஃபிட் தான். டாக்ஸ் பெனிஃபிட் நான் கன்சிடர் பண்றேன், பட் மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிட் இருக்கு இல்லைங்க, வெயிட் சேஞ்ச் ஆகுது இல்லைங்க. வெயிட்டோட ப்ரொபோர்ஷன்ஸ் இங்க 1.5 லட்சத்துல 1 லட்சம் இதோட வெயிட் எவ்வளவு வருது சொல்லுங்க. 1 டிவைடட் பை 1.5 பண்ணுங்க, வெயிட் எவ்வளவு வரும்? 0.666666 வருது. அப்ப இங்க எவ்வளவு வரும்? 0.334 சம்வேர். இதோட இதுல இருந்து போர்ஷன் வந்து 3 டிவைடட் பை 1.5 எவ்வளவுன்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்விட்டிக்கு வந்து வெயிட் எவ்வளவு வருங்க? 3 டிவைடட் பை 1.5 போட்ட பாருங்க, 0.3 டிவைடட் பை 1.5. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 0.2 தான். அப்ப இது 0.8. 0.8 இன்டூ 5% பண்ணுங்க, 0.2 இன்டூ 10% பண்ணுங்க, 0.66 இன்டூ 10% பண்ணுங்க, 0.334 இன்டூ 5% பண்ணுங்க. ரீசன் ரியல் ரீசன் கேட்டீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட் நான் அக்செப்ட் பண்றேன், பட் வெயிட் சேஞ்ச் ஆகுதுல. இங்க வெயிட் இன்க்ரீஸ் இருக்கு, அதனாலதான் கேஓ இன்க்ரீஸ் இருக்கு. இங்க வெயிட் டிக்ரீஸ் ஆகுது. ஈவன் தோ கேஇ அண்ட் கேடி போத் சிச்சுவேஷன்ல சேமா கான்ஸ்டன்டா இருந்தாலுமே டியூ டு த சேஞ்ச் இன் வெயிட்ஸ் இங்க வந்து சார் இங்க நீங்க என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் இங்க வந்து கேஇயோட வெயிட் பாத்தீங்கன்னா எக்விட்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு when it compared with plan 2. ஏன்னா இதுல வந்து 0.2 தான், இங்க 0.66 இருக்கு. யாரோட வெயிட் அதிகமா இருக்கு? பிளான் 1ல இருக்க எக்விட்டியோட வெயிட் தான் அதிகமா இருக்கு. வெயிட் அதிகமானாலுமே சார் ஈவன் தோ கேஇ ரெண்டுத்துலயும் கான்ஸ்டன்டா இருந்தாலுமே அதை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வெயிட் அதிகமா இருக்கனால அப்ப அந்த ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் சார், கேஓ இன்க்ரீஸ் ஆகும். இங்க கேஓ டிக்ரீஸ்டா இருக்கும் when it both are compared. புரியுதாங்க? இப்போ புரிஞ்சாங்க? எஸ் சார். இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இது ஒரு ப்ராப்ளமா உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் உங்கள்ட்ட டைரக்டா கேட்டேன். பட் ஆன்சர் கரெக்டா பண்ணீங்க, பட் ரிலேட் பண்றீங்க டாக்ஸ் பெனிஃபிட், பட் அக்யூரேட்டா சொல்ல முடியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த எக்ஸ்டெண்ட் பண்றது எக்ஸலண்ட் தான். நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் சொல்றதாகட்டும் அது ஒரு பர்ஃபெக்ட் ரீசன் தான். பட் ஸ்டில் டியூ டு த சேஞ்ச் இன் வெயிட், அதனால தான் நம்மளுக்கு எல்லாமே சேமா இருந்தாலுமே ஏன் அந்த மாதிரி வரும்போது டியூ டு த சேஞ்ச் இன் வெயிட்ஸ். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு கேஓ ஃபார்முலா விச் மீன்ஸ் சாரி கேஓ ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ரைட்? கேஓ ஃபார்முலா சொல்லுங்க. கேஇ வெயிட் ஆஃப் கேஇ எக்விட்டி பிளஸ் கேடி வெயிட் ஆஃப் டெட். ஓகே, கேஇ இங்க எவ்வளவுங்க? 10%. வெயிட் ஆஃப் equity எப்படி பண்ணுவீங்க? 1 lakh divided by
1,50,000 பிளஸ் கேடி எவ்வளோங்க 5% இன்டூ வெயிட் ஆஃப் டெட் எவ்வளோங்க 50,000 டிவைடட் பை 1,50,000. இதை எனக்கு சால்வ் பண்ணி சொல்றீங்களா இமீடியட்டா? எஸ் சார். எவ்வளோங்க வந்துச்சு? சால்வ் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்குமே எனக்கு ரெண்டுத்துலயுமே கேஓ சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்ட், கொஞ்சம் குவிக்கா. சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0.0826. 0.0826. ஓகே, ரெண்டாவதுங்க. சார் சொல்லுங்க குரு. எனக்கு 0.666ன்னு வருது. இதுக்கு மட்டும் தாங்க 0.666 வரும். அதை இன்டூ 10% பண்ணுங்க. ஓகே சார். அது மாதிரி 50,000 டிவைட் பை 1,50,000 இன்டூ 5% பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இதான் வரும் எக்ஸாக்ட். ரெண்டாவது பண்ணி டக்குன்னு சொல்லுங்க குயிக்கா. 0.06 சார். இங்கேயாங்க? பிளான் 2 சார். எஸ், எக்ஸாக்ட் 0.06. கேஓ. மோனிகா நீங்களும் பண்ணீங்களா? எஸ் சார். ப்ரூவ் ஆயிடுச்சாங்க? பிளான் 2ல தான் கேஓ வந்து கம்மியா இருக்கு when compared with பிளான் 1. ஏன்னா வெயிட் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஈக்விட்டி நீங்க அதிகமா ரைஸ் பண்ணனால உங்களுக்கு ஈவன் தோ கேஇ கேடி எல்லாமே ரெண்டு சிச்சுவேஷன்ல கான்ஸ்டன்டா இருந்தாலுமே டியூ டு த லைக் ஹை வேல்யூ ஆஃப் equity raised in plan 1 our KO is increasing. ஓகேவாங்க? சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் நாங்க KO is always lying between KD and KE ன்னு சொல்லலாமாங்க? ரெண்டு சினாரியோலுமே KO is lying between KE and KD. Will you accept with my words? accept பண்ணுவீங்களா? எஸ் சார். so nothing but KE இப்ப KO பாத்தீங்கன்னா KE எவ்வளவுங்க இருந்துச்சு? 10%, ரைட்? KD எவ்வளவு இருந்துச்சு? 5%. 5%. பட் அதே இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த KO is lying between the 10% and 5%. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளான் 1ல 8.26% வந்துச்சு which is near less than 10. இன்னொரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 6% வந்துச்சு which is more than 5 but not less than 5. ஓகே, அப்ப என்ன ஆகுதுங்க? KO is always lying between what? KE and KD. KO is always lying between KD and KE. அப்பனா KO is not less than KD. KO எப்பயுமே பாத்தீங்கன்னா KD க்கு less than போகாது, KE க்கு more thanum போகாது. It will not never go beyond KE and never goes below KD. KD க்கு belowவும் போகாது, KE க்கு beyondum போகாது. அப்ப can we write it as like KO is lying, நம்ம என்ன சொன்னாங்க? KO is lying between சொன்னோம். KE இங்க யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா KO, இங்க இருக்காங்க யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா
கேடி. கேடியோட ஆல்வேஸ் கேஏ கேஓ இஸ் கிரேட்டர், ரைட்? கிரேட்டரா இருக்கலாம் இல்ல ஈக்குவலா கூட இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஓ இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் கேஇ பட் நாட் மோர் தென் கேஇ. அப்ப என்ன சொல்லலாம்? இப்படி மீன் பண்ணலாம் தான். நீங்க கேன் வி மீன் இட் அஸ் லைக் இந்த மாதிரி மீன் பண்ணலாமா? எஸ் சார். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ரேர் கேஸ் கேஓ கேஇ ஈக்குவல் ஆகும். ஓகே, ரேர் கேஸ் எப்பனா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்விட்டி மட்டும் போனீங்கன்னா. ஓகே, சோ இதைத்தான் மீன் பண்றோங்க. கே இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் KO and KO is always greater than or equal to KDங்க. ஓகே, சோ இதைத்தான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணோம். பட் அதான் KO is always lying in between the KE and KD. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆகுதுங்க? வெயிட் ஆஃப் த டெட், ஐ மீன் வெயிட் ஆஃப் த டெட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த சினாரியோ, இந்த ரெண்டு சினாரியோல நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? வாட் யூ கேன் கன்க்ளூட்? When there is an increase in the weight of the debt, இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வெயிட் எவ்வளவு வந்துச்சு டெட்டுக்கு? $0.334 வந்துச்சாங்க. எஸ் சார். அதே இங்க 1 lakh 1.2 டிவைட் பை 1.5 பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? 8 வந்துச்சா? 0.8 வந்துச்சா? When weight of the debt is increased, overall cost of capital என்னாச்சுங்க? நான் கேக்குறது என்னன்னு புரியுதாங்க? When the proportion of the weight of the debt weight வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது KO என்ன ஆச்சு? டிக்ரீஸ் ஆச்சு சார். ஏன் உங்களுக்கே தெரியும், debt is the cheaper source of finance தானே? எஸ் சார். equities அதே வந்து weight of the equity increase ஆச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், what happens to the KO? KO is also increasing. புரிஞ்சுதா? இந்த கிளாரிட்டி இருக்கணும். கிளியர்? இந்த கிளாரிட்டி இருக்காங்க? இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்? with this what we have concluded that KE is always greater than KO and KO is always greater than or equal to KD. இதைத்தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்னா debt is a cheap source of finance, when you are increasing the weight of the debt ultimately your KO will be decreased. அதே நீங்க equity portion மட்டும் ரைஸ் பண்ணீங்கன்னா அதிகமா, which means even though in the situation like KD and KE remains constant, but proportion of the equity or the debt வந்து increase or decrease பண்ணும்போது accordingly the KO also will change. அதான் நான் இங்க ப்ரூவ் பண்ணேன். but always the KO will lies between what? KE and KD. KE above போகாது, beyond KE போகாது, below KD போகாது KO. okay, so இப்ப moving to the என்னன்னு கேட்டீங்கன்னா the first approach which is the under relevance theory we'll be discussing regarding the net income approach. net income approach net sessionல சும்மா ஒரு ஓவரால் ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். யாருங்க அதை ப்ரோபோஸ் பண்ணது? யார் இதை கொண்டு வந்தது net income approach? who introduced net income approach? பேர் சொன்னோம் இல்லைங்க. யாருங்க அந்த மகான்? சொல்லுங்க. ஞாபகம் இல்ல சார். ஓ ஓகே, ஞாபகம் இருந்தாதான் பிரச்சனை, விடுங்க. அதிசயமே முக்கியமும் இல்ல. டேவிட் டோரன் எந்த இயர்னு கேட்டீங்கன்னா 1952. ஓகே, டேவிட் டோரன்ங்கிறவர் தான் பண்ணாரு. ஓகே, திஸ் அப்ரோச் வாஸ் given in the year 1952 by டேவிட் டோரன். இந்த அப்ரோச் என்ன சொன்னோம்னு கேட்டீங்கன்னா capital structure decision is relevant to the value of the firm, which means capital structure is relevant to the value of the firm னா இந்த capital structure தான். which means the change in capital structure, இங்க capital structure change இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க எனக்கு. is there change in capital structure? is there change in capital structure? நோ சார். நோவா? யார் சொன்னது? யார் சொன்னது நோ? the KE or KD அதோட வேல்யூ
தெரியுமா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆச்சான்னு கேட்டா சேஞ்ச் ஆகலைங்கிறீங்க. there is a change in capital structure. ஏன்னா நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை பத்தி நான் கேட்கல. இங்க பாருங்க, நான் இங்க ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ங்கிறது என்ன சொன்னோம்? ரிலேஷன்ஷிப், எக்ஸ்பிளைனிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொன்னோம். இந்த கொஷின் விச் அப்பனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்பெசிஃபிக்கா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? ஆல்ரெடி கேஇ கேடின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டா அதை நான் கேட்கல. நான் கேட்ட கொஸ்டின் எக்ஸ்க்ளூசிவா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு கேட்டேன். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அப்ப வந்து எக்விட்டி போர்ஷன் டெட் போர்ஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு பிளான் 1ல. பிளான் 2ல எக்விட்டி அண்ட் டெட் போர்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட காஸ்ட்டை நான் கேட்கல, நான் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டேன். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்துச்சு? 1,20,000 30,000 இருந்துச்சு. இங்க பார்த்தோம்னா என்னாச்சு? அப்படியே உல்டாவா? வெயிட் பண்ணுங்க. இங்க 1 lakhம் இங்க 50,000 இருந்துச்சு, ரைட்? அதே இதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருந்துச்சு? 1,20,000 இருந்துச்சு, இங்க 30,000 இருந்துச்சு. பட் நீங்க ஃபண்ட் அதிகமா ரைஸ் பண்ணுங்க, கம்மியா ரைஸ் பண்ணுங்க, டெட் பர்சன்டேஜ்ல சேஞ்சே ஆகல. 5% தான், 10% ஈக்விட்டி. நீ கம்மியா பணத்தை இங்க பாருங்க, பேங்க்ல போனீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் அசம்ஷன்ஸ். அதனாலதான் இதெல்லாம் அசம்ஷன்ஸ். பேங்க்ல லோன் வாங்க போறீங்க, நீங்க 10 லட்சம் வாங்கினாலும் அதே இன்ட்ரெஸ்ட் தான், 8% தான். 5,000 ரூபாய் வாங்கினாலும் அதே 8% இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, அந்த அசம்ஷன்ஸ்ல தான் கொண்டு போறோம். இங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டா எஸ், ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் த கேபிட்டல்ஸ் ஆர் சேஞ்ச்டு which is nothing but your capital structure has been changed. இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்டே படிச்சோம். இந்த 100 கோடி ரூபாவை நான் அல்டிமேட்டா 1000 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணேன். அந்த 1000 கோடி நான் எப்படி ரைஸ் பண்ணேன்? ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலியமா பண்ணேன். இதுல வந்து 500 crore, இதுல 500 ப்ரொபோர்ஷன்ஸ் பண்ணேன். there is a change in capital structure. இதைத்தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோமா இல்லையா? எஸ் சார். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இப்படி பிளைண்டா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் இல்லைன்னு சொன்னா லைக் நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? so there is a change in capital structure. clear? நம்மளோட டேவிட் டோரண்டோ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, according to the net income approach capital structure decision is relevant. ஏன்னா changing in the capital structure அதுமே relevant தான் to the value of the firm ன்னு சொல்றாரு. அது net operating income approachல கேட்டீங்கன்னா change in capital structure is irrelevant ன்னு சொல்லுவாரு. அவர் கன்சிடர் பண்ண மாட்டாரு. இத இந்த ஈக்விட்டி போர்ஷன் ப்ரொபோர்ஷனா மாறுது பாத்தீங்களா, அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. And again this theory suggests that the value of firm can be, நம்மளோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் என்னங்க? ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் should be minimized and the value of the firm should be maximized. இந்த தியரியில இவர் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, value of firm can be increased by decreasing the KO. கரெக்ட் தானே? ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி பண்ணுவீங்க? காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை மினிமைஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த ஃபர்மை மேக்ஸிமைஸ் பண்ணுவீங்க. இவரும் அதை தான் பண்றாரு. இந்த நெட் இன்கம் அப்ரோச் டேவிட் டோரண்ட் என்ன பண்ணுவார்னா, he suggests that the value of the firm can be increased by decreasing what? KO. And KO can be decreased through a higher proportion of debt in the capital structure. இதைத்தான் நம்ம இப்போ பண்ணணும். இப்போ நான் ஒரு நோட்ஸ் எழுதுற பாருங்க, இது அப்படியே. ஓகே, so that you will get a much crystal clear clarity இப்போ உங்களுக்கு வரும் பாருங்க. அதனாலதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் சொல்ற கண்டென்ட்டை கவனிங்க, அதுக்கப்புறம் அந்த தியரிஸ்குள்ள போகும்போது you will feel like இதுல சார் ஒண்ணுமே இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இருக்கும். So this is nothing but your net income approach, right? Okay. So இந்த net income approach ப்ரோபோஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, லைக் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா டேவிட் டோரண்ட். ஓகே, இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் அப்ரோச், நான் சட்ட நோட்ஸ் எழுதுறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த தியரி ரிலேட்டடா இருக்கும். According to this approach, capital structure decision is relevant. ஏன் ரெலவென்ட்னு சொன்னாரு தெரியுமாங்க? இப்ப இதே கேபிட்டல் மட்டும் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னாரு? value of the firm can be maximized by decreasing the KO. எப்படி KO டிக்ரீஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, பை எப்படி பண்ணாங்க? ஹையர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் KD, சாரி KD இல்ல, என்ன சொல்லுவாங்க, பை லைக் டெட்டோட போர்ஷன் வந்து ப்ரொபோர்ஷன் வந்து என்ன பண்ண சொன்னாரு? ஹையர் ப்ரொபோர்ஷனுக்கு மாத்தணும்னாரு. அப்ப கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகணும் தானே?
இந்த இந்த ஸ்ட்ரக்சர்லயே இருந்தா உங்களால இதுல சேஞ்சஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல இப்ப எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அப்ப கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரிலவெண்ட் ஆகும் தானே. அதே சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் irrelevant சொல்லலாம். பட் தெர் இஸ் லைக் சேஞ்ச் நடக்குது. அப்படி சேஞ்ச் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகி கேஓ டிக்ரீஸ் ஆகுது. கேஓ எப்படி டிக்ரீஸ் ஆச்சு? பை நம்ம இங்க பாருங்க, இங்க 50,000 வச்சிருந்தோம், இப்போ நம்ம இங்க டெட்டோட ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணோம். which means we have changed the capital structure. அதனால தான் capital structure is relevant to the value of the firm. புரிஞ்சுதாங்க? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். சோ இப்ப புரிஞ்சுலீங்க நெட் இன்கம் அப்ரோச்னா என்னன்னு? நெட் இன்கம் அப்ரோச்ல டேவிட் டோரண்ட் என்ன சொன்னார்னு புரிஞ்சுச்சா புரியலையாங்க? புரிஞ்சுது சார். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, ஒன்னும் யாரும் கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு புரியுது புரியல, நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்க புரிஞ்சுதுன்னு சொன்னாலும் நான் கொஸ்டின் கேட்கும்போது நீங்க ஆன்சர் சொல்ல தெரியாம அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் புரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா இம்மீடியட்டா ஆன்சர்ஸ் வரும். ஸோ ஜீவிஷா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நீங்க எல்லாரும் இமீடியட்டா ஆன்சர் பண்ணீங்க. நானும் மூவ் ஆனே, மோனிகாவும் ஆன்சர் பண்ணாங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க, குரு ஆன்சர் பண்ணாங்க, கார்த்திகா ஆன்சர் பண்ணாங்க. பட் நீங்க இப்படி அமைதியா இருக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா உங்களுக்கு புரியலன்னு தான் தோணும். ஸோ நெட் இன்கம் அப்ரோச் ஒண்ணுமே கிடையாது. அகைன் மறுபடியும் சொல்ற பாருங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இஸ் இன்க்ரீஸ்ட். எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அதை நான் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுங்க அதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், கேஓ டிக்ரீஸ் ஆகிறனால. ஓகே, ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா கேஓ டிக்ரீஸ் பண்ணணும். சார் கேஓ எப்படி சார் டிக்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெட்டோட ப்ரொபோர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் ஆஃப் த டெட்டை வந்து என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட் ஆஃப் த டெட்டை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா அதுக்கு என்ன மீனிங், வெயிட் ஆஃப் ஈக்விட்டி வில் கெட் டிக்ரீஸ்ட் in the capital structure, which means there will be a change in capital structure. அதனால தான் capital structure decision is relevant ன்னு சொல்றோம். இதுதான் net income approach. Value of the firm will be increased, KO will be decreased. எப்படி வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க கேட்டா கேஓ வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுவேன். கேஓ எப்படி டிக்ரீஸ் பண்ணுவீங்க, டெட்டோட ப்ரொபோர்ஷன். நான் அதிகமா பிசினஸ்ல ஈக்விட்டி ரைஸ் பண்ண மாட்டேன், டெட் தான் ரைஸ் பண்ணுவேன். டெட் ரைஸ் பண்றேன்னா டெட் இஸ் சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ டெட்டோட வெயிட் நான் இன்க்ரீஸ் ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு ஈக்விட்டி வந்து பே பண்ண வேண்டியது தெரியும். எனக்கு கேஇ அண்ட் ஈவன் தோ கேஇ அண்ட் கேஇ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், எனக்கு அதோட ப்ரொபோர்ஷன் கம்மி ஆகுதுல, வெயிட் கம்மி ஆகுதுல, வெயிட் கம்மியாகிறதுனால அல்டிமேட்டா எனக்கு கேஓ வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதை தான் டேவிட் டோரன் சொல்றாரு. இதனால வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னா, இட் வில் பி ப்ரூவ். பிஃபோர் தட் நம்ம ஜஸ்ட் இதுக்கான நோட்ஸ் மட்டும் எழுதிப்போம். ஓகே, ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன் இஸ் ரிலவென்ட் டு த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, this theory suggests that the value of firm, ஓகே நான் இந்த கீ டேர்ம்ஸ் ஹைலைட் பண்ற பார்த்துக்கோங்க. Value of firm can be increased value of firm can be increased எப்படி, by decreasing what, KO. Clear? And KO can be decreased. KO எப்படி சார் டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா,
to a higher proportion of debt in the capital structure. அதைத்தானீங்க நம்மளும் பண்ணோம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ரெண்டாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம்? டெட்டோட ப்ரொபோர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணமா இல்லையா? 50,000 இருந்து 1,20,000 மாத்தணுமா இல்லையா? அதனால என்னாச்சு? கேஓவும் இதுல 6% வச்சு அதுல 8.26% வச்சு யார் கம்மியா இருக்கா? இந்த சுச்சுவேஷன்ல தான் கேஓ கம்மியா இருக்கு. கேஓ ரெடியூஸ் ஆச்சு. இப்ப உங்களுக்கு நான் வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து இதனால இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டா? ஜஸ்ட் வாட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் EBIT எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா EBIT which means ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சிச்சுவேஷன்ல ஏன்னா ரெண்டு கேஸ்லயுமே யூ ஆர் ரைசிங் 1,50,000 தான். 1.5 லட்சம் தான் உங்க பிசினஸ் பண்ண தேவை. எனக்கு 1.5 லட்சம் இருந்தா போதும் சார், நம்ம வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரைஸ் பண்ணுவீங்கிறீங்க. இல்ல ஒரு வருஷம் வந்து 5 லட்சம் வேணாம், ஏன்னா கேபிட்டலோடய ரொம்ப பியாண்டா போகுது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தானே, எந்த வேணா ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 எடுத்துக்கோங்க. ஓகே, EBIT வந்து ஒரு 20,000 எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 லட்சம் நான் அதனால கேபிட்டலோட கொஞ்சம் லெஸ் தானா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, என்னோட விருப்பம் அது. நீங்க என்ன வேணா அமௌண்ட் எடுத்துக்கோங்க, ஐ டோன்ட் கேர். நான் 20,000 கன்சிடர் பண்றேன் EBIT. ஓகே, எனிதிங் இட் கேன் பி. EBIT வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சுச்சுவேஷன், ஏன்னா ரெண்டு சுச்சுவேஷனும் உங்களுக்கு 1.5 லட்சம் பணம் இருக்கு. 1.5 லட்சம் பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம். எனக்கு EBIT ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? வேல்யூ ஆஃப் த ஃபர்முக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? EBIT டிவைடட் பை KO சொன்னோமா இல்லையா? எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. EBIT டிவைடட் பை KO உங்களுக்கு இங்க இருக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துக்கு சொல்லுங்க வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவு வருது. ஆமா, கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. கமான், கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. கார்த்திகா சார் ஜென்ரலா யூ guys have found the values for the value of firm. ரெண்டு சிச்சுவேஷனுக்கு வேல்யூ ஆஃப் firm ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. So before that I would like to share you one information. So before that, one second. So extremely sorry for the inconvenience. So மறுபடியும் சொல்ற பாருங்க, நீங்க வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ரெண்டு சினாரியோஸ்க்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. அதுல ரெண்டுலயுமே எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறது, KO டிக்ரீஸ் ஆயிருக்கும் போது சொல்லுங்க ஜீவிஷ், இப்ப சொல்லுங்க KO டிக்ரீஸ் ஆகும்போது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆயிருச்சாங்க நீங்க கால்குலேட் பண்ணும்போது? ஜீவிஷா, நீங்க ஆன்சர் எனக்கு ஷேர் பண்ணிடுறீங்க ரைட்? பிளான் 1ல 2,42,130 தான் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்துச்சு. பிளான் 2ல 3,33,000 வந்துச்சு. பட் சேம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான். என்ன சேஞ்ச் ஆச்சு? KO டிக்ரீஸ் ஆனனால என்னாச்சு? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையாங்க? எஸ் சார். சோ இதத்தான் என்ன யார் சொல்லியிருக்காரு? டேவிட் டோரன் சொல்லியிருக்காரு. சோ அகைன் இந்த வேல்யூ ஆஃப் ஃபர்மோட ஃபார்முலா வந்து யாரும் மகப் பண்ணாதீங்க. அதை நான் எப்படிங்கிறத ப்ரூவ் பண்றேன். ஸோ வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எப்படி ஏன் EBIT டிவைடட் பை KOன்னு சொல்றோம்னா, நம்மள்ட்ட இருக்கிறது 2 சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான், equity and debt. So equity and debt நம்ம ஓவராலா கால்குலேட் பண்றதா KO. ஏன் சார் அது EBIT டிவைட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சர்டன் போர்ஷனை வந்து சர்டைனா இவ்வளவுதான் பே பண்ணிடுறோம் சர்டைனா. மிச்ச பணத்தை எல்லாத்தையும் எவ்வளவு மிஞ்சினாலுமே அது யார் எடுத்துட்டு போயிடுறா? எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப ஃபர்ம்ல ஒண்ணுமே மிஞ்சாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப எடுத்துட்டு போற அந்த பணம் தான் வேல்யூ. அந்த எடுத்துட்டு போற பணம் தான் வேல்யூ. ஓகே, அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, சம்பாரிச்ச பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். சம்பாரிச்ச பணம் எவ்வளோ? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். EBIT இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க, எக்விட்டி டிவிடெண்ட் பே பண்ணுவீங்க. அப்ப சம்பாரிச்ச பணம் தான் வேல்யூ ஆஃப் த ஃபர்மே. அப்ப அந்த சம்பாரிச்ச பணத்தை டிவைடட் பை அதோட காஸ்ட் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுங்க? we are finding the value of the firm. ஓகே, சோ இப்போ நீங்க ரெண்டுத்துக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. வாட் ஆர் த வேல்யூஸ்? பிளான் 1ல உங்களுக்கு வேல்யூ ஆஃப் ஃபர்ம் எவ்வளவுங்க வந்துச்சு? 2,42,130 சார். 2,42,130 ரைட்? எஸ் சார். இங்க எவ்வளவு வந்துச்சு? 3,33,333. So David Doran சொன்ன மாதிரி, when we have increased the value of firm by how? By decreasing the KO. KO எப்படி டிக்ரீஸ் பண்ணீங்க? By increasing the debt proportion. Debt proportion increase பண்ணமா இல்லையாங்க?
as டேவிட் டோரன் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோங்க, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் பண்ணோம். எஸ் வி ஹேவ் இன்க்ரீஸ்ட். எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்? கேஓ டிக்ரீஸ் பண்ணோம். டிக்ரீஸ் பண்ணிருக்கோமா? பிளான் 1க்கு பிளான் 2 கம்பேர் பண்ணும்போது இதான் பிளான் 2ல தான் டேவிட் டோரன் சொன்ன தியரியை நம்ம ஃபாலோ பண்ணோங்க நெட் இன்கம் அப்ரோச்ல. எஸ் வி have decreased the but capital amount பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே 1.5 லட்சம் தான், மாறவே இல்லை. அமௌண்ட் மாறவே இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகே, நான் அமௌண்ட் ஒன்னும் அதிகப்படுத்தல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஇ கேடி ரெண்டுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கீங்க பாத்துக்கோங்க. கேஇ கேடி ரெண்டு கான்ஸ்டன்டா தான் இருக்கு. என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வெயிட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 1 லட்சம் நான் எக்விட்டி ரைஸ் பண்ணேன், இங்க 30,000 தான் ஆக்சுவலா ரைஸ் பண்ணி நான் எக்விட்டி, ஏன்னா எக்விட்டிங்கிறது எக்ஸ்பென்சிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், அதை நான் டிக்ரீஸ் பண்ணி அதோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணேன். சோ ஓகே, நான் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஹவு? கேஓவை டிக்ரீஸ் பண்ணேன். கேஓ எப்படி டிக்ரீஸ் பண்ணீங்க? பை இன்க்ரீசிங் த டெட் ப்ரொபோர்ஷன், டெட்டோட ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணேன். திஸ் இஸ் வாட் டேவிட் டோரண்ட் எக்ஸ்பிளைன் இன் நெட் இன்கம் அப்ரோச். ஓகே கார்த்திகா, புரிஞ்சாங்க உங்களுக்கு? எஸ் சார். ஸோ இஃப் உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா நீங்க கேளுங்க, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அகைன் இந்த இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லாம இருந்திருப்பேன். KO is equal to KE, காஸ்ட் ஆஃப் equity into weight of equity plus காஸ்ட் ஆஃப் debt into weight of the debt. அதைத்தானே பண்ணுவோங்க, வெயிட்டையும் காஸ்ட்டையும் தானே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், ஃபைனலா அந்த காலம் ஆட் பண்ணுவோம். அதைத்தான் இங்க பண்ணியிருக்கோம். காஸ்ட் ஆஃப் equity into weight of equity plus காஸ்ட் ஆஃப் debt into weight of debt. ஏன்னா இங்க ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மட்டும் தான் இருக்கு. I hope it's clear. இதோட அடிஷனல் பாயிண்ட்ஸ் இங்க எழுதிரும். வித் தட் வில் கம்ப்ளீட் த நெட் இன்கம் அப்ரோச். அதோட ஒரு கிராஃப் இருக்கும், அதுவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்துடும் ரிகார்டிங் த நெட் இன்கம் அப்ரோச். நத்திங், ரொம்ப ஈஸி. இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வில் பி இன்க்ரீஸ்ட் பை டிக்ரீசிங் KO. அண்டர் NI அப்ரோச். NI அப்ரோச்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, A is greater than KD. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, KE and KD remain constant. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்காங்க? Do anyone have any objections with these 2 points? KE is greater than KD ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் KE and KD remains constant ன்னு சொன்னாங்க. பார்க்கலாமாங்க? ரெண்டு சினாரியோஸ் போய் பார்க்கலாம். KE வந்து KD யோட கிரேட்டரா இருக்கா இல்லையாங்க? Yes, sir. KD யோட கிரேட்டர். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னோம்? KE and KD remains constant. KE KD ரெண்டு சிச்சுவேஷன்ல ஏதாச்சும் அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆச்சா? No, sir. சேஞ்ச் ஆகல. அதேதான், அதைத்தான் டேவிட் டோரண்ட் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் we can like conclude this net income approach. என்ன சொல்லலாம்னா, higher the weight of the debt, lower will be the what? Weight of the debt increase ஆகும்போது எதுங்க கம்மியாகும்? AO, sir. Excellent. And vice versa. Weight of the debt increase ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, டிக்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா weight of the debt வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா KO என்ன ஆகும்? Increase ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டெட் கம்மி பண்ணீங்கன்னா நம்மள்ட்ட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் என்ன இருக்கு? எக்விட்டி. அது ரைஸ் ஆகும். எக்விட்டி ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? KOவும் ரைஸ் ஆயிரும். அண்ட் அகைன் KO இதுல கன்க்ளூட் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அல்டிமேட்டா நம்ம இன்னொரு விஷயம் என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா, KO is always lying between KD and KD. KO will never go. பாத்தீங்கன்னா ரெண்டு சிச்சுவேஷன்ல we found KO வந்து 8.26%. KO இன்னொரு சிச்சுவேஷன்ல டெட்டோட ப்ரொபோர்ஷன் ஹை இன்க்ரீஸ் பண்ணும்போது we got KO as decreased value which is 6%. But fortunately or unfortunately, அதெல்லாம் ஏதோ ஒரு ஓரம் இருக்கட்டும், KO is always lying between what? KE and KD. KE 10% இருந்துச்சு, KD 10% இருந்துச்சு. KD கீழேயும் போகாது, KEக்கு மேலேயும் போகாது. ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் KE and KD. அதான் அதோட நேச்சர். ஓகே, அதான் நம்ம இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம்? KE is always greater than or equal to KO and KO is always greater than or equal to KD. So KO is always lying between what?
கேஇஎன் கேடி. இந்த அப்ரோச்ல இதை தான் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிராஃபா பார்ப்போங்க. ஓகே, லெட்ஸ் டிரா எ கிராஃப். எங்க புரிஞ்சுச்சாங்க இப்பயே நெட் இன்கம் அப்ரோச் எல்லாத்துக்கும்? எஸ் சார். sir. எஸ் சார். இந்த சொல்லுங்க குரு. நடுவுல நான் வெளியில கட் ஆயிடுச்சு, இப்பதான் மறுபடியும் உள்ள குரு வரேன். நீங்க ரெக்கார்டிங் தான் பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணல. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாதான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க மறுபடியும் நோட்ஸா எழுதியிருக்கேன். ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அதே தான். கேஇஸ் இங்க என்ன எழுதணும்? நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த 2 பாயிண்ட் அடிஷனலா எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? கேஇஸ் கிரேட்டர் தென் கேடி. வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து பாத்தீங்கன்னா 2,42,130 வந்துச்சு கேஓ இன்க்ரீஸா இருக்கும் போது. அது கேஓ டிக்ரீஸ் ஆகும்போது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் என்னாச்சுங்க? இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. கேஓ டிக்ரீஸ் ஆகும்போது நான் என்ன சொன்னேன்? வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இபிஐடி வேல்யூ டிவைடட் பை கேஓன்னு சொன்னேன். டிவைட் பண்ணீங்க 20,000 8.26% டிவைட் பண்ணும்போது you got this value 2,42,000. அதே 20,000 6% டிவைட் பண்ணும்போது you got this value 3,33,000. வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டா எஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஓ டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டா எஸ் கேஓ டிக்ரீஸ் ஆயிருக்கு. which is what டேவிட் டோரண்டோட நெட் இன்கம் அப்ரோச் தியரி. அதான் நீங்க என்ன எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர் என்ஐ அப்ரோச் கேஇ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than கேடி. எஸ் கேஇ வந்து கேடியோட கிரேட்டர் தான் இருக்கு. கேஇ 10%, கேடி 5%. கேஇ தான் கிரேட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? கே அண்ட் கேடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் போத் த பிளான்ஸ். இந்த பிளான்லயும் கேஇ 10% தான், இந்த பிளான்லயும் கேஇ 10% தான், இதுலயும் கேடி 5% தான், இதுலயும் கேடி 5% தான். சேஞ்ச் ஆகல, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அல்டிமேட் என்ன சொல்றோம்? ஹையர் த வெயிட் ஆஃப் த டெட் லோயர் வில் பி த கேஓ. நீங்க உங்க டெட் ப்ரொபோர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்க கேஓ டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். அதே மாதிரி உங்க டெட் ப்ரொபோர்ஷனை டிக்ரீஸ் பண்ணும்போது ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். அது ஒண்ணுதான் இன்னும் மிச்சம் இருக்கு. அதனால உங்க கேஓ என்ன ஆகும்? அது இன்க்ரீஸ் ஆகும். அதைத்தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நாங்க ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா பண்ண போறோம். சோ தட் வில் ஃபினிஷ் த நெட் இன்கம் அப்ரோச். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால இவ்வளவு தூரம் பண்றதுக்கு எலாபரேட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது ஒரு அசம்ஷன் பேஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் எம்எம் அப்ரோச் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குமான்னு கேட்டா எனக்கு இதுல யாரோட அப்ரோச்சும் பிடிக்காதுங்க. எனக்கு இபிஐடி இபிஎஸ் எம்பிஎஸ் அனலைசிஸ் தான் பிடிக்கும். ஏன்னா அதுலயாவது ஒரு ஒரு டிசிஷன்ஸ் நம்ம வந்து இவ்வளவு ஸ்டாண்டர்டா சொல்லலாம். பேஸ்ட் ஆன் தட் நான் இதை கன்சிடர் பண்றேன், அதை கன்சிடர் பண்றேன். ஸோ வித் ரிமைனிங் அண்ட் ஆல் வி கேனாட் லைக் எதுவுமே சொல்ல முடியாது என்ன கேட்டா. ஓகே, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். நீங்க யாரும் கோஆப்ரேட் பண்றது இல்லை. அப்பப்ப அப்பப்ப ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க, அப்பப்ப ஸ்லோ டவுன் ஆயிருவீங்க. ஏன்னா எனக்கே தெரியாது. ஸோ இது என்ன ஆக்சிஸுங்க? எக்ஸ் ஆக்சிஸ் தானே இந்த பக்கம் இருக்கிறது. வெர்டிகலா இருக்கிறது என்ன ஆக்சிஸுங்க? ஒய் ஆக்சிஸ் சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீங்க ஏதாவது ராங்கா சொல்லுவீங்கன்னு. ஹரிசாண்டலா இருக்கிறது என்ன ஆக்சிஸுங்க? ஜெட் ஆக்சிஸ் தானே. ஹரிசாண்டலா எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்க. சோ நம்ம ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுக்கிறோம்? இந்த இந்த இது என்ன எடுக்கிறோம் நல்லா பாத்துக்கோங்க. we are considering cost of capital here. Cost of capital is nothing but cost of capital ஓட percentage. இந்த பக்கம் என்ன எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா debt proportion. அந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவரேஜ்னு எடுத்திருப்பாங்க. லெவரேஜ்னா என்ன? ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் காஸ்ட். அதை தான் நான் மீன் பண்ணுவாங்க. ஓகே, அது ஃபிக்ஸ்டு டெட் ப்ரொபோர்ஷன்ல என்ன இருக்கும்? ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் காஸ்ட் தான் இருக்கும். அதை தான் அவங்க லெவரேஜ்னு போடுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகே, சிமிலர் தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க? டெட் ப்ரொபோர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 10%, 20, 50%, 100% இப்படி இருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா கேஇ லுக் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லைனை டிரா பண்றதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு.
கேஇ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1%, 2%, 3%, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வாட்? கேடி. ஸோ அப்போ கேடி என்ன இருக்கும்? கேடி வந்து கம்மியாக தானே இருக்கும். நம்மளோட எக்ஸாம்பிள் 5%, அது 10%. நான் அப்படி எடுக்கல, ஜஸ்ட் ஜென்ரலா இங்க போட்டிருக்கேன். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு அந்த கிராஃப் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். கேடி வந்து எப்பயுமே ஒரு லைன் வரையறதுக்கு இவ்வளவு ப்ராப்ளமா? ஸோ கேடி வந்து பாத்தீங்கன்னா எதோட கம்மியா இருக்கு? கேஇயோட லோயரா தானே இருக்கு. ஸோ கேடி இஸ் lesser than what? KE. And KE and KD remains constant. KE increase எங்கே பாருங்க, நான் ஒன்னும் எங்கேயுமே ஏதாவது சுச்சுவேஷன்ல ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணனா இப்படி, இல்ல ஏதாவது டிக்ரீஸ் பண்ணனா, எது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணல. KE is greater, அதனால மேல இருக்கு. KD is lower than KE, கீழ இருக்கு. கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகே, சேஞ்ச் எங்கேயும் ஆகல KE and KD. பட் இப்படி இருக்கும் போதுமே இந்த தியரி என்ன சஜஸ்ட் பண்ணுச்சுங்க? இந்த தியரி என்ன சொல்லுச்சு? KO will be decreasing. இது வரைஞ்சாலும் KO என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தட் மேபி கர்வா இருக்கலாம், எப்படி வேணா வரலாங்க. KO என்ன ஆகும்? இந்த தியரி என்ன சொன்னாங்க? KO டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா பண்ணிருக்காங்க. நீங்க டெட் ப்ரொபோர்ஷனை நீங்க அதிகமா ப்ரிஃபர் பண்ணும்போது, இஃப் யூ ஆர் ப்ரிஃபரிங் மோர் டெட் ப்ரொபோர்ஷன் நீங்க அதிகமா ப்ரிஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யுவர் KO வில் பி டிக்ளைனிங். அதான் நீங்க சொன்னோம், டெட் ப்ரொபோர்ஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது KO வில் பி டிக்ளைனிங், பட் KE and KD will remain constant. டெட் ப்ரொபோர்ஷனா நீங்க அதிகம் பண்ணும்போது தான், which means நீங்க டெட்டோட ப்ரொபோர்ஷன் மட்டும் அதிகமா ப்ரிஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க KO வந்து will be declining. அதான் இந்த கிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, so which is what your net income approach. கிளியராங்க? கிளியரா or still do you have any doubts? ஓகேங்க, ஸோ நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நெட் ஆப்ரேட்டிங் இன்கமே முடிச்சிருக்கலாம், இதையும் முடிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் மேக்ஸிமம். ஓகே,